Reach Mercury Media. For all kinds of digital media production works, our professional team will create the best output. Consult with us today. ஓம் சரணாகத தீனார்த்த பதித்ராண பராயணி சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது இலக்கில்லா மனிதர்கள். இதன் தலைப்பு. ஜாதகத்தில் எந்த விதமான குறிக்கோள்களும் இல்லாமல் இன்றைக்கி வாழ்க்கையை இன்றைக்கி வாழ்ந்த போதும், நாளையை பற்றி எனக்கு எந்த அக்கறையும் இல்லை, பேரண்ட்ஸை பற்றி எந்த அக்கறையும் இல்லை, வாழ்க்கை துணையை பற்றி எந்த அக்கறையும் இல்லை, பிள்ளைகளை பற்றி எந்த அக்கறையும் இல்லை, தன்னுடைய உடல் நலத்தில் எந்த அக்கறையும் இல்லைங்கிற மாதிரி வாழ்ந்துட்டுருக்கிற சில பேரை நீங்கள் பார்க்க முடியும். அவங்க ஒரு தனி உலகத்தில் வாழ்ந்துட்டுருப்பாங்க. இலக்குனா என்ன, லட்சியம்னா என்னன்னு கேட்டால் அவங்களுக்கு ஒன்றுமே சொல்ல தெரியாது. என்ன பெரிய லட்சியம், இன்றைக்கி சாப்பிட்டா போதும், அவ்வளோதான் லட்சியம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரியான அமைப்பு எந்த மாதிரியான கிரக நிலைகள் இருந்தால் இருக்கும் அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஒரு மனிதனுடைய செயல்திறன் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் தான். ஒரு மிடில் ஏஜ் வரைக்கும் லக்னாதிபதியினுடைய வலிமையும் அதற்கு பிறகு ராசி அதிபதியினுடைய வலிமையும் தான் ஒரு மனிதனுடைய செயல்திறனை தீர்மானிக்கும். இந்த லக்னாதிபதி ராசி அதிபதி இவங்க ரெண்டு பேருமே பகை நிலை அதற்கும் கீழே போயிட்டாங்கனாலே அப்படிப்பட்ட ஜாதகங்களுக்கு பெருசாக வாழ்க்கையில் ஒன்றும் லட்சியமோ இலக்குகளோ இருக்காது. இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். இப்போ ஒருத்தர் மேச லக்னம் சிம்ம ராசின்னு வச்சுக்கோம். மேச லக்னம் சிம்ம ராசி. இப்போ இவருக்கு லக்னாதிபதி செவ்வாய் கன்னியில் போய் உட்கார்ந்துருக்கார். லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல கடும் பகை வீட்டில் போய் மறைஞ்சிட்டார். ராசி அதிபதி சூரியன் துலாத்தில் நீச்சம் அடைஞ்சு ராகுவோட ரொம்ப க்ளோஸாக இருக்கார். 3 டிகிரிக்குள்ளே ராகுவோடு இருக்கார். லக்னத்தில் கேது. இப்போ இவர் லக்னாதிபதியும் பலகீனமாக இருக்கார், ராசி அதிபதியும் கெட்டு போயிட்டார். இந்த மாதிரியான அமைப்பு இருக்கிற ஜாதகங்கள் டோட்டலாக லைஃப்பில் எந்த விதமான லட்சியமோ இலக்கோ முயற்சிகளோ முன்னேற்றமோ சமுதாயத்தின் மேலே இந்த அக்கறையோ அல்லது மற்றவர்கள் மேலே அக்கறையோ உறவுகள் மேலே அக்கறையோ தன்மேலேயே அக்கறையோ இல்லாத மனிதர்களாக இருப்பாங்க. இந்த அமைப்பு இருக்கிறதுனாலே இவங்க கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாக இருப்பாங்கன்றதெல்லாம் அவசியம் இல்லை. எந்த கெட்ட பழக்கமும் இருக்காது, ஆனாலும் எந்த லட்சியமும் இல்லாத மாதிரி செக்குமாடி மாதிரி அப்படியே உழண்டு கொண்டே இருப்பார்கள். புரியுதுங்களா? உங்களுடைய செயல்திறனை தீர்மானிக்கிறது இந்த லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் தான். இவங்க ரெண்டு பேரும் கெட்டு போன நிலையில் ஒரு ஜாதகம் உயர்ந்த லட்சியங்கள் இலக்குகள் தீர்மானங்கள் திட்டங்கள் திட்டமிடுதல் இந்த மாதிரியான எந்த ஒரு நல்ல விஷயமும் இருக்காது. இது ஒரு விதி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, லக்னத்துக்கு அதிபதிங்கிறவர் போய் 6, 8, 12ஆம் இடத்துல மறைஞ்சு கடுமையான பாவிகளாலும் பீடிக்கப்பட்ட அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சார்பு நிலை ஜாதகங்களாக போயிடுவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸை சார்ந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வாழ்க்கை துணை என்ன சொல்லுதோ அதை கேட்டுட்டு போயிடுவாங்க. இன்னொரு ஸ்டேஜுக்கு மேலே பிள்ளைங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி வாழ ஆரம்பிச்சிருவாங்க. ஆக மொத்தம் இவங்களுக்குன்னு எந்த லட்சியமோ கனவுகளோ இலக்குகளோ திட்டங்களோ திட்டமிடுதலோ இருக்கவே இருக்காது. முதல்ல சொன்னவங்க யாரை பற்றியுமே கவலைப்படாமல் வாழ்ந்துடுவாங்க. ரெண்டாவது சொன்ன மனிதர்கள் மற்றவங்க சொல்கிறது கேட்டுக்கிட்டாவது பேசாமல் இருந்துட்டு போயிடுவாங்க. பட் இவர்களும் லட்சியம் இல்லாத, எனக்குன்னு ஒரு கனவும் இல்லைங்க, என் ஒய்ஃப் சொன்னால் வேலைக்கு போவேன், சொல்லலைன்னா வீட்டில் இருப்பேன் அப்படிங்கிறது மாதிரியான கண்டிஷனில் பையன் சொன்னால் கேட்டுக்கிறேன், அப்பா சொன்னால் கேட்டுக்கிறேன், அம்மா சொன்னால் கேட்டுக்கிறேன்ட்டு மற்றவங்க மேலேயே பாரத்தை போட்டுட்டு அதன்படி வாழ்ந்து விடும் தன்மை கொண்டவங்களாகவும் இருப்பாங்க. சரி, இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க என்ன செய்யணும்? ஜாதகத்தில் இப்படி தான் இருக்குது. ரொம்ப காலம் கடந்துருச்சுன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. அதுக்கப்புறம் அவங்க மாறவும் மாட்டாங்க, மாறி வெளியிலையும் வரமாட்டாங்க. நம்ம இப்போ அதில் தான் சொல்லியிருக்காங்களே, 5இல் வளையாதது 50லையும் வளையாது. அதனால் அதை வளைக்க முற்பட முடியாது. ஒருவேளை சின்ன வயசில் உங்கள் குழந்தைகளுக்கோ இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற ஒரு பையனுக்கோ பிள்ளைக்கோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது ஜாதகத்துலன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட், அவங்க லக்னாதிபதி அல்லது ராசி அதிபதிக்கு உண்டான தெய்வங்களை தொடர்ந்து வலுப்படுத்திக்கிட்டே இருக்கணும், அவங்கள வணங்க வச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ மேச லக்னம் விருச்சிக லக்னம்னா முருகன், ரிஷப லக்னம் துலா லக்னம்னா மகாலட்சுமி, மிதுன லக்னம் கன்னி லக்னம்னா மகாவிஷ்ணு பெருமாளுடைய அவதாரங்கள், கடக லக்னம்னா சந்திரன் பிரதோஷ வழிபாடு, சிம்ம லக்னம்னா சூரியன்,
நவகிரக வழிபாடு, சூரிய வழிபாடு, சிவ வழிபாடு. மகர கும்ப லக்னங்களுக்கு சனி பகவான், சிவன் வழிபாடு. தனுசு மீன லக்னங்களுக்கு குரு பகவான். இவர் தென்குடி திட்டை, தட்சிணாமூர்த்தி, ஆலங்குடி இந்த மாதிரியான ஸ்தலங்கள் இதெல்லாம் தொடர்ந்து வழிபாடு செய்யும்போது லக்னத்திற்கு லக்னாதிபதி பகை நிலைக்கு கீழேயும் போய் மோசமாக இருந்தாலும் லக்னம் கொஞ்சம் கொஞ்சமாக செயல்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் ராசி அதிபதிக்கும் 12 வீடுகளுக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் உண்டு. இதில் 5 கிரகங்கள் 10 வீடுகளை ஆக்குமை பண்ணுறதுனால இந்த 5 கிரகங்களுக்குமே ஒரே மாதிரியான தெய்வங்களை வரும். புரியுதுங்களா? இவங்களை வணங்குறதன் மூலமாக தொடர்ந்து இந்த கோயில்கள், சக்தி வாய்ந்த இந்த ஸ்தலங்கள் இருக்கும், அந்த ஸ்தலங்களுக்கு அந்த கோயில்களுக்கு போயிட்டு வரதன் மூலமாக வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ஜாதகத்தினுடைய வலிமை லக்னாதிபதி வீக்காக இருந்தாலும் செயல்படும். அப்போ இவர்களும் கொஞ்சம் லட்சியம் உடைய இலக்குகளை தேர்ந்தெடுக்கும் மனிதர்களாக ப்ராக்டிஸில் மாற ஆரம்பிப்பாங்க. பட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா 25 வயசுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடணும். பிறந்த ஜாதகத்தில் இந்த மாதிரி இருக்குன்னா உடனடியாக அதை ஆரம்பித்து அவர்களையே அதை ப்ராக்டிஸ் பண்ண வைக்கணும். 30 வயசு 40 வயசுக்கு பிறகு போய் இதெல்லாம் செய்கிறதுல பலன் பெரிதாக கிடச்சிடும்னு சொல்ல முடியாது. 50 வயசு வரைக்குமே அதே மாதிரி வாழ்ந்து முடிச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதை பற்றி யோசிக்கிறதுல அர்த்தமே இல்லை. இப்போ 40 வயசு வரைக்கும் நாயப்படாத பாடுபடுவேன் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவோம். அதுக்கப்புறம் அப்படின்னு கேட்டால் அது பழகிடும் உனக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இதுவும். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். எதையுமே கன்சிஸ்டன்சியாக தொடர்ந்து செய்யும் போது தான் அது நமக்கு பலன் தரும். அப்போ இந்த மாதிரி இலக்கில்லாத ஜாதக அமைப்புகள் கொண்டவர்கள் ஆரம்பத்திலே கண்டறியப்படும் போது அந்த லக்னத்திற்கு ராசிக்கு உடைய தெய்வங்களை தொடர்ந்து வணங்கி வரும்போது உங்கள் வாழ்க்கை மாறுபாடு அடையும். புரியுதுங்களா? இப்போ சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க ஞாயிற்றுக்கிழமையில் சுத்தபத்தமாக இருந்து சிவபெருமானை போய் வணங்கி டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணி சிவனுக்கு ஞாயிற்றுக்கிழமையில் சிகப்பு நிற ஆடை வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணுறது, சூரியனுக்கு சிவப்பு நிற ஆடை கோதுமை தானம் பண்ணுறது, இதெல்லாம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லக்னம் வலிமை அடைய தான் செய்யும். உங்கள் லக்னாதிபதியே வீக்காக இருந்தாலும் ராசி அதிபதியாக அவர் வீக்காக இருந்தாலும். சந்திரனுடைய லக்னத்தில் பிறந்தவங்க பெண் தெய்வங்களை வழிபடுறது, கடற்கரை நீர்நிலைகளை ஒட்டி இருக்கிற தெய்வங்களை வழிபடுறது, பௌர்ணமி தரிசனம், சந்திர தரிசனம் பண்ணுறது, இதெல்லாம் உங்களை வலுப்படுத்த தான் செய்யும். புதனுடைய லக்னம் உள்ளவங்க பெருமாள் கோயிலுக்கு புதன்கிழமையில் போகிறது, ரெகுலராக அதை வழிபாடு செஞ்சுக்கிட்டே வர்றது, பெருமாளுடைய அஷ்டோத்திர மந்திரங்களை எல்லாம் மனப்பாடம் பண்ணி சொல்கிறது, அதெல்லாம் உங்களுடைய லக்னத்தை வலுப்படுத்தும். சுக்கரனுடைய லக்னத்தில் பிறந்தவங்க ஆட்டோமேட்டிக்காக மகாலட்சுமி தாயாரை வெள்ளிக்கிழமையில் வழிபடுறது, அம்பாள், பராசக்தி மாதிரியான பெண் தெய்வங்களை தொடர்ந்து கும்பிட்டுக்கிட்டே வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காக பவர் ஆகும். செவ்வாயினுடைய லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமையில் வழிபடுறது, துர்க்கையை வழிபடுறது, காளியை வழிபடுறது, அஷ்டதுர்க்கைன்னு சொல்லக்கூடியவங்களை வழிபடுறது, இதெல்லாம் உங்கள் லக்னத்தினுடைய வலிமையை அதிகப்படும். குரு பகவானுடைய லக்னங்களில் பிறந்தவங்களுக்கு தென்குடி திட்டை வருஷம் ஒரு தடவை போயிட்டு வருது, வியாழக்கிழமை தோறும் விரதம் இருந்து தட்சிணாமூர்த்தி கும்பிட்றது, சுண்டல் மாலை, நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுக்கிட்டே வர்றது, மஞ்சள் நிற பொருட்களை எல்லாம் யூஸ் பண்ணுறது, இதில் எல்லாம் உங்கள் லக்னம் வலுப்படும். மகர கும்ப லக்னத்தில் பிறகுறவங்களுக்கு சனி பகவானை வழிபடுறது, சாஸ்தாவை வழிபடுறது, ஐயப்பனை வழிபடுறது, சனிக்கிழமையில் விரதம் இருக்கிறது, நவகிரக வழிபாடு செய்கிறது, இதெல்லாம் தொடர்ந்து செஞ்சுட்டு சிவனை வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கும்போது பிரதோஷ விரதங்கள் பிடிக்கும்போது உங்கள் லக்னங்கள் வலுப்படும். புரியுதுங்களா? ஸோ 12 லக்னங்களுக்கும் வலுப்புறதுக்கான அமைப்புகளும் சூட்சமும் இருக்குது. நம்ம ஒருவேளை இலக்கில்லா மனிதர்களாக பிறந்துடுறோம், ஜாதகத்தில் கிரகங்கள் வலிமை குறைந்த நிலையில் இருக்குது, லக்னாதிபதி போய் மறைஞ்சிட்டாரு, சார்பு நிலை ஜாதகம் ஆகிடுறோம், ராசி அதிபதி லக்னாதிபதி பலகீனமாக இருக்கார், எந்த விதமான லட்சியங்களும் இல்லாத நிலையில் பிறந்திருக்கிறோன்னா இப்படி லக்னத்தை வலுப்படுத்தும் தன்மைகளை பயன்படுத்தி கொள்ளும்போது கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.